அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில நம்ம தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு நடந்த அமானுஷ உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் யாருன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட பெரியப்பா தான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்க பெரியப்பாக்கு வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான அமானுஷமான கொடூரமான சம்பவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்தாரு. இதே மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ நடந்த அமானுஷ சம்பவங்கள்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னா நம்மளுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கேன். அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கதையும் நம்ம சேனலில் வரும். இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா 2012 தூத்துக்குடியில் தாங்க ஆரம்பிக்குது. தூத்துக்குடியில் ராஜேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் குடும்பமே விவசாயம் பண்ணி தான் பிழைக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்த இந்த குடும்பத்தில் ராஜேஷ்க்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. கவர்மெண்ட் வேலை என்ன வேலை கிடைக்குதுன்னா அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் டிரைவராக கிடைக்குது. ஆம்புலன்ஸ் டிரைவர்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எமர்ஜென்சிக்கு போகிறாங்க பாருங்கள், அந்த ஆம்புலன்ஸ் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு இறந்தவங்களை கொண்டு போய் அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட ஒப்படைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலை கிடைக்குது. ராஜேஷை பொறுத்தளவு அமானுஷம் அந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே அவருக்கு துளி கூட நம்பிக்கை கிடையாது. ஆனால் அப்படியே ராஜேஷோட அப்பாவை எடுத்துக்கிட்டால் அவருக்கு அமானுஷம், பில்லி சூனியம், பேய் இது எல்லாத்துலேயுமே நம்பிக்கை உண்டு. ஸோ இந்த மாதிரி பணங்களை எடுத்துகிட்டு போகிற வேலை அப்படின்னு தெரிஞ்சொட்டியே ராஜேஷோட அப்பா நமக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம்ப்பா, நம்ம வந்து விவசாயமே பார்த்துப்போம், இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலை நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனால் கவர்மெண்ட் வேலையை விட முடியாத காரணத்தினால, இந்த அமானுஷம் வேலைலாம் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால இந்த வேலையை நான் பண்ண போகிறேன், இந்த வேலை தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷும் இந்த வேலைக்கு சேர்றாரு. ஸோ ஆம்புலன்ஸ் டிரைவராக சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் அவரோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு. எங்கேயாவது கொண்டு போய் அந்த பிணங்களை சொந்தக்காரங்கள்ட்ட சேர்க்கணும், ஏதாவது ஒரு ஊர் விட்டு ஊர் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவரோட ஒர்க்கை வந்து கரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் ஒரு சடங்கை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, வண்டியில் போகும்போது எலுமிச்சை பழத்தை ஏற்றிட்டு தான் போவாங்க. பொணங்கள் இருக்கும்போது வண்டியில் எலுமிச்சை பழத்தை வந்து டயரில் ஏற்றிட்டு போகிறதா இருக்கட்டும், எப்போவுமே கையில் எலுமிச்சை பழம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், அது போக பூஜை போட்டு போகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த ஒரு அமானுஷமும் அவங்கள பின்தொடரக்கூடாது. நைட் சமயம் போகிறனால பிணங்கள்லாம் பின்னாடி இருக்கிறனால நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் காவுவாங்க காத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே பண்ணி தான் எப்போவுமே ஆம்புலன்ஸ் ஆனது கிளம்பும். அதே மாதிரி இவர் தொழிலானது போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன ஆகுது, நைட்டு 11 மணிக்கு ஒரு பணத்தை இன்னொரு ஊருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை வருது. அதாவது எப்படி சொல்லலாம்னா, நைட்டு 11 மணிக்கு எந்த ஹாஸ்பிட்டல்லடா இந்த மாதிரி அனுப்பி விடுவாங்க பணத்தை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த பணத்தோட சொந்தக்காரர் அப்படிங்கிறவர் அரசியல் ரீதியாக ரொம்பவும் செல்வாக்கு கொண்டவர். ஸோ நைட்டோட நைட்டாக கண்டிப்பாக வேணும், இவங்க பாடியை அந்த இடத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கார். இப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட எப்போவுமே ஒருத்தர் இருப்பார். ஏன்னா எப்போவுமே 2 பேர் தான் எல்லா இடத்துக்கும் போவாங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட இருக்கவர், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வர முடியாது, ஸோ நீ தனியாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதே வேறு யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தால் கண்டிப்பாக பயந்துருப்பாங்க தனியாக போகிறதுக்கு. ஏன்னா நைட்டு 11 மணி. ஆனால் இவருக்கு இந்த பில்லி சூனியம், அமானுஷம், பேய், பிசாசு இது எதுக்கு மேலேயுமே நம்பிக்கை இல்லாத காரணத்தினால இவர் வந்து நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கணும், போகும்போது அந்த சடங்குகள் எதுவுமே, அதாவது ஆம்புலன்ஸ்காரங்க எப்போவுமே செய்கிற சடங்குகளை இவர் செய்யாமல் போகிறாரு. எலுமிச்சை பழம் ஏற்றுறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமே இவர் செய்யாமல் போகிறாரு. இப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியானது கிளம்புது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை கேட்டால் தான் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப புரியும். அதாவது என்னன்னா, ஆம்புலன்ஸ் பொதுவாகவே நைட் நேரங்களில் ட்ராவல் பண்ணும்போது இந்த சுடுகாடு, இடுகாடு அந்த மாதிரி இடங்களை வந்து ட்ராவல் பண்ணும்போது நிறைய அமானுஷமான வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்கும். யாராவது ஒரு ஆள் ஆம்புலன்ஸ் பின்னாடியே வர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் உள்ள எலுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டி வெளியே தூக்கி போடுவாங்களாம். ஸோ இது எதுக்காகனா, எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான இது, அதை நம்ம தூக்கி போடும்போது அதையே நம்ம ஒரு தடுப்பு மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து எப்போவுமே எலுமிச்சை பழத்தை தூக்கி போடுற வழக்கம் உண்டு. ஒவ்வொரு சுடுகாடு, இடுகாடு தாண்டும் போது அமானுஷ சத்தம் கேட்குதோ இல்லையோ அந்த மாதிரி தூக்கி போடுற வழக்கம் உண்டு. இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம். ராஜேஷ் வந்து ஒரு கிராமத்துக்கு தான் போகணும். அவர் இந்த பணத்தை கொண்டு ஒரு கிராமத்துக்கு போனோம். அந்த கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே வண்டி போகுது. வண்டி போகும்போது ரொம்ப பலத்த காற்றானது வீசப்படுது. அதாவது எப்படின்னா, அவரால் வண்டியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்த லெவலுக்கு காற்றானது வீசப்படுது. அப்படி போகிற வழியில் என்ன ஆகுது, சுடுகாடு ஒன்று தாண்டி போகிறாரு. ஆனால் அந்த சுடுகாடை தாண்டும் போது எப்போவுமே எல்லாரும் பண்ணுற அந்த ஒரு படையெல்லாம் அவரை பண்ணலை. அதாவது எலுமிச்சை பழத்தை நான் சொன்னேன் தெரியுமா, அதை பண்ணலை. அதை பண்ணாமே அவருக்கு அடர்ந்து போயிட்டார். கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆம்புலன்ஸோட டயர் பஞ்சர் ஆகுது.
அவருக்கு ரொம்பவுமே அவருக்கு வந்து பயம்லாம் இல்லை. ஐயையோ என்னடா இது, இந்த நேரம்னு பார்த்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் பஞ்சர் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுற்றி முற்றி யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு தேடினார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் யாராவது இருப்பாங்களா அப்படிலாம் தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்தோட்டி இவர் வந்து திரும்ப வாரார். திரும்ப வந்துட்டு யாருமே இல்லை மாதிரி தெரியல, நம்மளே மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி குடிக்கிற பழக்கம் ராஜேஷ்க்கு உண்டு. ஒரு பீடி ஒன்று அடிச்சுக்கிட்டே அவர் வந்து ஸ்டெப்னியை மாற்றிட்டு இருந்தார். ஸ்டெப்னியை மாற்றிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, ஆம்புலன்ஸுக்கு சைடில் இருந்து ஒரு மனுஷன் வாராரு. வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே, என்னை எப்போ கூட்டு போவீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் என்ன நினச்சிட்டாரு, இந்த டயத்தில் நம்மள்ட்ட லிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, இந்த மாதிரி பஞ்சராக இருக்குது, பஞ்சர் முடிஞ்சோட்டி நான் கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி இவர் அப்படியே ஒரே இடத்த வெறிக்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. யார்? ராஜேஷ் இல்லை, அந்த கூட ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர். இவரும் வந்துட்டு சரி நம்மளுக்கும் ஆள் துணைக்காச்சு, போகும்போது கூட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்காரு. யோசிச்சோட்டி தான் என்ன இருக்குது, பஞ்சரை போட்டு முடிச்சுட்டு பார்க்குறாரு, அந்த ஆளை காணும். அந்த நின்றுட்டு இருந்த ஆளை காணும். அவர் என்ன சொன்னார், என்னை எப்போ கூட்டிகிட்டு போய் விடுவ அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஸோ இவருக்கு வந்து ஒன்றுமே ஓடலை. உள்ளே போய் சரி இவர் தான் போயிட்டார்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாரு. வண்டி எடுத்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி அந்த பணத்தை பார்க்குறாரு. அந்த நின்றுட்டு இருந்தார் தெரியுமா ஒரு மனுஷன், அந்த மனுஷன்தான் பணமாகவே படுத்திருக்காருங்க. இவ்வளோ நேரம் தைரியமாக இருந்த ராஜேஷுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணனே தெரியாமல் ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறார். ரொம்ப பயத்தில் அவர் வண்டியை வேகமாக ஓட்டுறாரு. வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 கிலோமீட்டர் கழித்து ஒரு மனுஷர் லிஃப்ட் கேட்குறாரு. அதாவது ஒரு 40 வயசு இருக்கிற மாதிரி ஒரு மனுஷர் லிஃப்ட் கேட்குறாரு. இவ்வளோ நேரம் பயத்தில் இருந்தவருக்கு அப்போ தான் ஒரு இதே வருது. என்னென்னா, அப்பா நம்மள்ட்ட யாரும் லிஃப்ட் கேட்குறாங்க, ஸோ இவர் ஏற்றிருந்தால் நமக்கு கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி லிஃப்ட் கேட்குறாரு. லிஃப்ட் கேட்டோட்டி இவர் வண்டியை நிப்பாட்டுறாரு தெரியுமா, அவர் வந்து ஏறி உட்கார்றாரு. ஏறி உட்காந்தோட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அப்பவும் பின்னாடி இறங்கி தள்ளி விடுங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது செகண்ட் கியர் போட்டு கிளச்சை விட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ராஜேஷ் வந்து பிளான் பண்ணுறாரு. இந்த 40 வயசு இருக்கிற ஆளுமே ரொம்பவுமே வியர்டாக தான் நடந்துக்கிட்டார். அதாவது அவரோட வாய்ஸாக இருக்கட்டும், அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், எதுவுமே ராஜேஷ்க்கு வந்து இது பண்ணல. ஆனால் நமக்கு துணைக்கு ஆள் வேணுமே, ஏன்னா ஏற்கனவே ஒரு அமானுஷத்தை பார்த்துட்டாரு. அதாவது பணமாக இருக்கவர் என்னை எப்போ கொண்டு போய் விடுவ அப்படிங்கிற மாதிரி அந்த சுடுகாட்டுக்கு முன்னாடி வந்து சொன்னதே அவரால் நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்பவே பயந்துட்டார். ஸோ என்ன பண்ணுறது, இவரை வண்டி தள்ளலான்னு சொன்னால் இவர் கீழே இறங்கி போனவரை ஆளே காணும். என்னடா வண்டி தள்ள சொன்னால் ஆளை காணும், இறங்கி வந்து பார்த்தா அந்த ஆளையும் காணும்னுட்டு ராஜேஷ்க்கு என்ன பண்ணனே தெரியாமல் பயத்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு நேராக கொண்டு போய் அந்த பணத்தோட சொந்தக்காரங்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டார். அப்போ பணத்தை கொடுத்துட்டு நேராக என்ன தெரியுமா பண்ணார், திரும்ப கிளம்பாமல் ஐயா இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு வர்ற வழியில் இப்படிலாம் நிறைய அமானுஷத்தை பார்த்தேன், எனக்கு என்ன பண்ணனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நீங்கள் வந்து நைட்டு இங்கே தங்கிக்கோங்க, நீங்கள் ரொம்ப பயந்துருக்கீங்க, நைட்டு இங்கே தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட்டு தங்கினவர் பயத்தில் அவருக்கு தூக்கமே வரல. அப்படி ரொம்ப பயந்து அவர் தூங்காமல் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தூங்கி எப்போ எந்திக்கிறாருன்னா மறுநாள் சாயங்காலம் 6 மணிக்கு எந்திக்கிறாரு. அவர் வீட்டில் இருந்து அவங்க அப்பா எல்லாருமே கூப்பிட்றாங்க, டே நேற்று போனெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஐயோ 6 மணி வரைக்கும் தூங்கிருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இப்போ தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே பாதையில் போகிறாரு. அந்த சுடுகாடு இடுகாடெல்லாம் தாண்டி போகும்போது பின்னாடி வந்து ரொம்ப பயங்கரமாக யாரோ நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த 40 வயசு ஆள். அந்த 40 வயசு ஆள் ஆம்புலன்ஸுக்கு பின்னாடியே நின்றுட்டுருக்காரு. அதாவது ஆம்புலன்ஸ் போய்கிட்டே இருக்குது, அவர் வந்து பின்னாடியே வர்ற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல். அப்போ உடனே என்ன தெரியுமா பண்ணுறாரு, எல்லாருமே வண்டிக்கு முன்னாடி வந்து ஒரு சாமி படங்கள் வைக்கிற வழக்கம் உண்டு. அதை மாதிரி அங்கேயும் உண்டு. அந்த சாமி படத்துக்கு முன்னாடி எலுமிச்சை பழம் சில பேர் வைப்பாங்க. அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து கையாலேயே பிச்சு வண்டிக்கு பின்னாடி தூக்கி போடுறாரு. அந்த வண்டிக்கு பின்னாடி தூக்கி போடும்போது தான் உடனே கண்ணாடியில் பார்க்குறாரு, அந்த 40 வயசில் உள்ளவர் அந்த எலுமிச்சை பழத்தை கீழே இருந்து எடுத்து வாயில் புழிஞ்சு அந்த சாப்பிட்ற மாதிரியான காட்சியை அவர் வந்து பார்க்குறாரு. ரொம்பவே பயந்துட்டார். ஏன்னா அந்த பணமே வந்து நேரில் பேசுகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று நடந்துச்சு, அதுலேயே ரொம்ப பயந்துட்டார். இந்த 40 வயசு ஆளும் பேயின்னு இப்போ தெரிஞ்சோட்டி அதுக்கப்புறம் ராஜேஷும் வீட்டுக்கு போயிட்டார். அவருக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு துளி கூட இஷ்டம் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் இப்படி போகுது. இந்த பகல் டயத்தில் மட்டும்தான் இந்த வேலையை பார்க்குறாரு. நைட் டயத்தில் இந்த மாதிரி வேலைகள் வந்தால் கூட அவர் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அவரோட நடவடிக்கைகளே ரொம்ப சரியில்லை. ஏன்னா ரொம்பவுமே வயிற்று எரிச்சலில் அவதிப்படுறாரு. அதாவது என்னென்னா,
எனக்கு வயிறு எரியுது, ஒரு மாதிரி வயிறு எரியுது, உடம்பெல்லாம் எரியுது நைட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ராஜேஷோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஆச்சு. அப்போ திருநார் எடுத்து தடவி விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் நைட் ஆனாலே அந்த வயிற்றெரிச்சலாக இருக்கட்டும், உடம்பு எரிச்சலாக இருக்கட்டும், எதுவுமே சரிபட மாட்டேங்குது. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது அதிகாலை 4 மணி, அதாவது என்னென்னா ஒரு 2-3 வாரம் போனதுக்கப்புறம் அதிகாலை 4 மணிக்கு ராஜேஷோட அப்பா திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா ராஜேஷை காணும்னோட்டி பயந்து போய் அங்கே இங்கேயும் தேடும்போது அவங்க வீட்டுக்கு வெளியே உள்ள தண்ணி தொட்டியில் ராஜேஷ் உள்ள அப்படியே அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே ராஜேஷ் படுத்திருக்கிறார். தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அந்த தண்ணிக்குள்ளே தலை மட்டும் வெளியே தெரியுற மாதிரி அப்படியே படுத்திருக்காரு. அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே ஓடலை. என்னடா நம்ம பையன் இவ்வளோ கொடூரமாக இருக்கானே, ஏன்னா ஒரு மாதிரி கொடூரமாக அவர் ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு ஏதோ பெனாத்திட்டு இருக்காரு. அதாவது எப்படின்னா ஃபுல்லாக தலையை தொங்க போட்டு தண்ணி தொட்டிக்கு வெளியே ஃபுல் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி தொட்டியில் தலை மட்டும்தான் வெளியே இருக்குது. தலையை வெளியே போட்டு வானத்தை பார்த்துட்டு என்னமோ பெனாத்திட்டு இருக்காரு. ராஜேஷோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த டயத்தில் நம்ம பையனை போய் எழுப்புனாலும் கேட்டாலும் ஏதாவது பிரச்சனை ஆயிரும், அது போக என்ன நடக்குதுன்னு கூட தெரில. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ராஜேஷுமே ஒன்றுமே தெரியாத மாதிரி படுத்துறான். இவ்வளோத்தையுமே அவங்க அப்பா நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவனோட குண அதிசயங்கள் ரொம்பவும் மாற ஆரம்பிக்குது. அதாவது என்னென்னா, ராஜேஷ் அந்த மாதிரி பையனே கிடையாது, ஆனால் அவனோட கேரக்டரில் ஃபுல் மாற்றம். தும்மராக நடந்துக்கிறதா இருக்கட்டும், பொண்டாட்டிகிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணொட்டி ராஜேஷோட அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு நம்ம பையனுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமானது நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு சாமியார்கிட்ட போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி ராஜேஷ்க்கு நடந்த மொத்த கதையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கான், இந்த மாதிரி ஒரு பணத்தை கொண்டு நைட்டு 11 மணிக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அந்த சாமியார் நிறைய பூஜைகள் பண்ணுறாரு. நிறைய பூஜைகள் பண்ணிட்டு சவுக்கு இருக்குது தெரியுமா, சவுக்கு, அந்த சவுக்கு வச்சு ராஜேஷை அடிக்கிறாரு. அந்த சாமியார் சவுக்கு வச்சு அடித்து உள்ளே இருக்கிறது ஆவின்னு தெரிஞ்சு போச்சு. யாரோட ஆவி தெரியுமா, அந்த புணமாக இருந்தார் தெரியுமா, அந்த புணத்தோட ஆவி தான் ராஜேஷ் உடம்புக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சு சவுக்கால் அடித்து இனிமேல் நீ வரக்கூடாதுன்னு சொல்லி இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவி வெளியே போகுது. இப்படிங்கிற மாதிரி தான் நம்மள்கிட்ட சொன்னாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, இந்த ஆவி வெளியே போனோட்டி ராஜேஷோட அப்பா என்ன நினைக்கிறாரு, நம்ம குடும்பத்துக்கு இனிமேலோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இனிமேல் பிரச்சனை வராது, சாமியார் நம்மளை காப்பாற்றிட்டாரு, அப்படி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ராஜேஷ் நார்மலாகவே இருக்கான், அவனோட வேலையை பார்க்குறான், அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, திரும்பியும் வயிறு எரியுது, உடம்பு எரியுதுங்க. இப்பவும் தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு அமானுஷம் தான் திரும்ப நம்ம பையனுக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ ராஜேஷோட அப்பா என்ன நினச்சிட்டாருன்னா, சாமியார் நம்மளை ஏமாற்றிட்டாரு, சாமியார் பேயை ஓட்டவே இல்லை, நம்மளை ஏமாற்றிட்டாரு இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாமியார்கிட்டே டைரெக்டாக போயிட்டு, சாமியார் எதுக்கு எங்களை ஏமாத்துனீங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு இன்னுமே அவனோட எதுவுமே சேஞ்ச் ஆகலை, கொஞ்ச நாள் ஒழுங்காக இருந்தால் இப்போ திரும்ப எல்லாமே இது பண்ண ஆரம்பிக்கிறான், நீங்கள் என்ன பண்ணீங்க, இனிமேல் எந்த மனுஷமும் வராது அப்படி தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, சாமியார் திரும்பவும் அந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணி இது பண்ணும்போது தான் தெரியுது, இப்போ ராஜேஷ் உடம்புல இருக்கிறது அந்த பழைய ஆவி கிடையாது. இந்த 40 வயசுல ஒரு மனுஷனை பார்த்தான்னு தெரியுமா ராஜேஷ், அதாவது அமானுஷமா இந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் எடுத்து கடிச்சாரு பாருங்க, அந்த 40 வயசு ஆளோட ஆவி தான் ராஜேஷோட உடம்புக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சவுக்கால எவ்வளவோ அடிக்கிறாங்க, ஆனால் அந்த ஆவி சொல்லுது, நான் பழி வாங்காமல் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல, எவ்வளோ அடித்தாலும் போக மாட்டேங்குது. ஏன்னா ராஜேஷ் உடம்புல தான் காயப்படும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க அப்பாவும் பதறாங்க, ஐயா வேண்டாம், ஏன் என் பையனை அடிக்காதீங்கன்னு சொல்லி ராஜேஷோட அப்பாவுமே சாமிகிட்ட சொல்கிறாங்க. இந்த ஆவி நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, என்ன பண்ணால் நீ வெளியே போவ, உனக்கு என்ன வேணும், எதுக்கு இவன் உடம்புல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாமியார் கேட்கும்போது தான் இப்போ தான் உண்மையான கதையே புரியுது. அந்த 40 வயது உள்ள நபர் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஊரில் உள்ளவங்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஃபோன் அடித்து அவன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே இருக்க ஒரு வாலிப பையனோட கள்ள தொடர்பில் இருக்கா, நீ இல்லாத நாள் ஃபுல்லாக அவங்க கூட தான் அவன் பொண்டாட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த 40 வயசு நபர்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு அந்த ஆள் நம்பலை. ஆனால் ரொம்பவுமே எல்லாரும் சொன்னோட்டி யாருக்குமே தெரியாமல் ஒரு நாள் ஊருக்கு வராரு. அதாவது வெளிநாட்டிலேருந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டில் பார்த்தா அவருடைய மனைவியும் அந்த வயசு பையனும் கள்ள தொடர்பில் இருக்கிறத கண்ணெதிர பார்க்குறாரு. பார்த்த மனுஷன் உடஞ்சி போயிடுறாரு, என்ன பண்ணுறதுன்னே தெரில.
அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பொண்டாட்டி வந்துட்டு இனிமேல் நான் ஒழுங்காக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறா. சொன்னாலுமே அவள் நடவடிக்கை ஒன்றுமே மாற்றம் இல்லை. இவளுக்கு தெரியாமல் அவளை வந்து கள்ள தொடர்பில் அந்த இளைஞர் கூட இருக்க தான் செய்கிறான். ஸோ இந்த விஷயத்த பல தடவை கண்டித்து பார்த்துட்டாரு. அவங்க பொண்டாட்டி கேட்கவே இல்லை. இதுக்காக வெளிநாட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து கூடயே இருக்கிறாரு. ஆனாலும் அந்த பொண்டாட்டியோட கேரக்டர் கொஞ்சம் கூட மாறல. இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த பொண்டாட்டி என்ன நினைக்கிறான்னா, இவர் இருந்தாருன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து விஷத்தை கலந்து கொடுத்து அவரை சாப்பிட வச்சு அந்த பையனும் இவளும் சேர்ந்து அவரை வந்து தூக்கில் தொங்க விடுறாங்க. ஸோ ஊர் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி பொண்டாட்டி இது பண்ணுறதுனால தற்கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பில் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ இவர் தற்கொலை பண்ணவர் என் பொண்டாட்டியை நான் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணிருக்காரு. சாமியாரும் இருந்துக்கிட்டு நீ இப்படிலாம் பண்ண முடியாது, ஒழுங்காக வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படியோ ரொம்ப பூஜைகள்லாம் போட்டு அந்த ஆவியையும் வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜேஷ் போய் வீட்டுக்கு போய் இருக்கான். 2 நாள் கழிச்சு ராஜேஷ் தூக்கத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். எப்படி கத்துறான்னா, பழி வாங்கிட்டேன், சனி போனம் தனியாக போகாது. ஏன்னா அன்னைக்கு சனிக்கிழமை என்ன ஆகுதுன்னா, சனி போனம் தனியாக போகாது, நான் பழி வாங்கிட்டேன், சனி போனம் தனியாக போகாது அப்படிங்கிற மாதிரி ராஜேஷ் வந்து நைட்டு சொல்கிறான். சொன்னோட்டி இவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயம். அப்போ அந்த சாமியாரை கூப்பிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த சாமியார் பார்த்து சொல்கிறாங்க, இப்போ உங்கள் பையன் உடம்புல எந்த ஆவியுமே இல்லை, அந்த ஆவி வந்து உங்கள் பையனை விட்டு போயிட்டு. ஆனால் உங்கள் பையன் சொல்கிறத வச்சு பார்த்தா ஏதோ ஒரு விபரீதமான விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அந்த 40 வயசு நபர் இருந்தார் தெரியுமா, அவர் வாழ்ந்துட்டு இருந்த கிராமம், அதாவது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எந்த கிராமத்தில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராமத்தை தேடி சாமியாரும் ராஜேஷோட அப்பாவும் போகிறாங்க. போயிட்டு அந்த ராஜேஷ் வந்து தூக்கத்தில் கத்துனது உண்மையாக பொய்யாங்கிறத கண்டுபிடிக்கிறதுல தான் அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம். ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சே ஆகணுங்கிறதுக்காக போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிட்டு இறந்துருக்கா. பொண்ணுன்னா சின்ன பொண்ணு இல்லை, ஒரு 35 வயசு அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஊரில் உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னு நல்லா விசாரிக்கும் போது தான் ராஜேஷ் அப்பாவுக்கும் சாமியாருக்கும் தெரியுது அந்த 40 வயசு நபரோட பொண்டாட்டி அப்படின்னு. இப்போதான் தெரியுது இந்த ஆத்மா ஏதோ ஒரு வேலை ஒன்று பண்ணியிருக்கு. இவ பொண்டாட்டியே வந்து பழி வாங்கிட்டு பழி தீர்த்துட்டு அதனால தான் நம்ம பையன் உடம்ப விட்டு போயிட்டுன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். இதில் வந்து ராஜேஷ் வந்து என்ன சொன்னால், சனி போனம் தனியாக போகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதே மாதிரி பார்த்தா அவள் இறந்த மறுநாளே அந்த காதலன் வந்து தீ குளிக்கிறான். அதாவது என்னென்னா மண்ணெண்ணெயை ஊற்றி அவனே கொளுத்தி இறந்துக்கிறான். ஸோ இதுலேயுமே இந்த ஆத்மா தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு 2 பேரையுமே அப்படின்னு சாமியார் ராஜேஷோட அப்பாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இதை அப்படியே வெளியே சொல்லாமல் விட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. ஸோ தூத்துக்குடியில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்லாம் இரவு நேரங்களில் எவ்வளோ பெரிய இன்னல்களையும் சிக்கல்களையும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கதை மூலியமாக தான் எனக்கே புரிய வந்துச்சு. உங்களுக்கும் புரிய வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அமானுஷ திகில் சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்திருந்தாலோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்கு நடந்திருந்தாலும் சரி, நம்மளுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் ஸ்டோரியை நம்மளோட சேனலில் வீடியோவாக வரும். இன்னொரு திகில் அமானுஷ சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.